ஹேக்கர்ஸ் உங்கள் சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் அவங்களை ட்ராப் பண்ண முடியும். சைபர் செக்யூரிட்டி வேர்ல்டில் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெப்பன் தான் ஹனிபாட். ஹனிபாட்னா ஒரு ஃபேக் சிஸ்டம். ஹேக்கர்ஸ்க்கு இது ரியல் சர்வர் மாதிரி தெரியும். ஆனால் ரியாலிட்டியில் அவங்க பண்ணுற ஒவ்வொரு லாகின் அட்டெம்ப்ட், அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட், அவங்க பண்ணுற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நம்ம பேக்கெண்டில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹனிபாட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம ஓன் ஹனிபாட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹனிபாட் பில்ட் பண்ண நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு ராஸ்பெரி பை, ஒரு SD கார்டு அண்ட் இன்டர்நெட். உங்ககிட்ட பை இல்லையா? நோ ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக ஒராக்கிள் க்ளவுடோட ஃப்ரீ டயரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிமிலர் ஸ்டெப்ஸ் தான் ரெண்டுத்துலேயும். ஃபஸ்ட்டு நம்ம SD கார்டில் பை OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பை இமேஜர். இதில் நம்ம பை மாடல் 4 சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது மாடல் 4. அது மட்டும் இல்லாமல் இங்கே OSல இங்கே இருக்கிற எந்த OSும் நம்மளுக்கு வேணாம். கீழே போனீங்கன்னா பை OS அதர் இருக்கும். இங்கே போயிட்டு இந்த லைட் 64 பிட் டவுன்லோட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எதுக்கு நம்ம 64 பிட் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இதில் GUI மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. நம்ம எந்த டிஸ்பிளேலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. நம்ம அதுக்கு பதில் SSH மூலியமாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு லைட்டே போதுமானது. அதுக்கடுத்து இங்கே ஸ்டோரேஜ் மீடியத்தில் நம்ம எந்த ஸ்டோரேஜோ அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். இங்கே கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும், தென் டேட் கொடுத்துக்கணும். மற்ற ஸ்டெப்ஸில் அப்படியே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டில் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம SSH மூலியமாக லாகின் பண்ணுறதுனால நம்மளுக்கு பாஸ்வேர்டு வேணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இங்கே கம்பல்சரி நீங்கள் உங்களோட ஒய்ஃபை டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்மளால் அந்த டிவைஸ்க்கு ஒரு IP address நம்மளால் SSH மூலியமாக கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எனேபிள் SSH. இங்கே பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் கொடுத்துக்கோங்க. கீ அத்தன்டிகேஷன் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதை நாட் நெசசரி. நெக்ஸ்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பை OS ரைட் ஆகிடும். ஒன்ஸ் ரைட் ஆன பின்னாடி நம்மளோட SD கார்டை பையில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம பையை பவர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பவர் பண்ண பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் அண்ட் ரெட் LED பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 3 to 5 minutes நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு நம்மளோட பை பூட் ஆகும். ஒன்ஸ் நம்ம பை பூட் ஆன பின்னாடி நம்ம பைக்கு அசைனாக இருக்க IP கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இப்போ ஆங்கிரி IP யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுக்குறேன். ஸோ இது ஸ்டார்ட் ஆகி ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஸ்பெரி பையோட IP நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த IPயை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாகின் கமெண்ட் SSH கமெண்ட் போட்ட உடனே நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சர்வருக்குள்ளே இருக்கும். நான் இந்த உபுண்டு நான் இந்த பை ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் சொல்கிறேன் எப்படி நம்ம இதை பண்ணணும்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணும்போது நார்மல் SSH கமெண்ட் யூஸ் பண்ணாமல் போர்ட்டை டிஃபைன் பண்ணி லாகின் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஏன் நான் இந்த போர்ட்டை டிஃபைன் பண்ணி லாகின் பண்ணுன்றது அப்கமிங் ஸ்டெப்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இது ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்த பையனால் நான் டெடிக்கேட்டட் போர்ட்டை வச்சு உள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற எல்லா பேக்கேஜஸையும் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்ஸ் நம்ம ராஸ்பெரி பை அப்டேட் ஆன பின்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும். நான் இனிஷியலாக SSH லாகின் ஆனப்போ நார்மல் 22 விச் மீன்ஸ் SSH நார்மல் போர்ட்டில் லாகின் ஆகாமல் நான் ஸ்பெசிஃபிக் 2222 போர்ட்டில் லாகின் ஆகிருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். SSHோட கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதில் ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுக்கு இனிஷியலாக இந்த போர்ட் 2222 அப்படி இல்லைன்னா போர்ட் 22ன்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் அந்த கமெண்ட்டை எடுத்து விட்டு இன்கேஸ் 22ல் இருந்துச்சுன்னா நீங்கள் 2222ன்னு மாற்றுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது பண்ண பின்னாடி சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு நம்ம SSHை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஆன பின்னாடி நீங்கள் நார்மல் SSH ஹோஸ்ட் நேம் ஹட் IP போட்டிங்கன்னா லாகின் ஆகாது. அதுக்கு பதிலாக SSH ஹோஸ்ட் நேம் ஒன்ஸ் இது ரீஸ்டார்ட் ஆன பின்னாடி நீங்கள் SSH ஹோஸ்ட் அட் ஐபின்னு போட்டிங்கன்னா லாகின் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் SSH host
at IPP நம்மளோட போர்ட், அதாவது 2222ன்ற போர்ட்டை டிஃபைன் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அப்போ லாகின் ஆகும். தென் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹனிபாட் கௌரியை வந்து நம்மளோட பையில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நான் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது கீழே வந்து நான் எஸ்ஓபி டீட்டெயில் எஸ்ஓபி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஈச் ஸ்டெப்புக்கு தேவையான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் வித் அ GitHub ரெப்போசிட்டரி. ஜஸ்ட் நீங்கள் அந்த கமெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். இதுதான் நம்மளுக்கோட கமெண்ட். நான் ஆல்ரெடி இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால நான் திருப்பியும் க்ளோன் பண்ணுறதுக்கு எனக்கு அத்தியாவசியம் கிடையாது. ஸோ சிடி நான் ஜஸ்ட் உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போன பின்னாடி நம்ம இனிஷியலாக எப்படி நம்மளோட ரியல் லாகின் SSHஐ வந்து 2222க்கு டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி ஹேக்கர்ஸ் யாராவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களோட லாகினை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் போர்ட்டுக்கு டிஃபைன் பண்ணணும். அந்த போர்ட் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம 2223 இந்த போர்ட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் SSH போர்ட்டை சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஹேக்கர்ஸ் லாகின் பண்ணுற ஹனிபாட்டோட SSH போர்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ப்ராசஸ்க்கெலாம் அடுத்து தான் நம்ம வந்து இதை விஷுவலைஸ் பண்ண போகிறோம். அதாவது கிரஃபேனா கூட இதை லிங்க் பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸோட ஸ்டாண்டர்ட் SOP அது மட்டும் இல்லாமல் தேவையான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ்.